Hi, it's a tech friend and welcome to TechFear tablet. In this tablet, we are going to develop an Android application for language translator app, both text and voice. For that, we are going to place a speech recognizer. இல்லை டிஃபால்ட்டாக உங்கள் காம்பனண்ட் இருக்கும். ஸோ அதை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கூகுளோட பாக்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆகி தான் உங்களோட ஸ்பீச்சை ரெகனைஸ் பண்ணும். டு ஓவர் கம் திஸ் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் அவர் கான்செப்ட். ஸோ வெப்ல டெவலப் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கூகுள் பாக்ஸ் இல்லாமல் வி கேன் ரெகனைஸ் அவர் வாய்ஸ். ஸோ அப்போ உங்கள் இங்கிலீஷோட வேர்ட்ஸ் அதை ரெகனைஸ் பண்ணி அதை டெக்ஸ்ட்டை உங்களுக்கு பிளேஸ் ஆயிரும். பிளேஸ் ஆனதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட Yandex டிரான்ஸ்லேட் நம்ம கேரி பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் மோர் தென் 50 லாங்குவேஜை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இதை நம்ம இப்போ இங்கிலீஷை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஃபார் தட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ நேம் அஸ் டிஏ. ஸோ டிஏ பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இங்கிலீஷை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும். அந்த டிரான்ஸ்லேட் பண்ண உங்கள் வேர்டை உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் பிளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு கேரி ஆகும். அட் த சேம் டைம் அதை கன்வெர்ட் பண்ண உங்கள் தமிழ் டெக்ஸ்ட்டும் கேரி ஆகும். தென் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ டெக்ஸ்ட் ஸ்பீச். அந்த டெக்ஸ்ட் ஸ்பீச் உங்கள் இங்கிலீஷ் நம்ம தமிழ் என்ன நம்ம கன்வெர்ட் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டை ஆட்டோமேட்டிக் இட்ஸ் கோயிங் டு ப்ளோ இன் அ தமிழ் வாய்ஸ். ஸோ தட்ஸ் த திங் we are going to have in this tutorial. Because we are going to develop in this tutorial translator and this is application. இல்லை நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பீச் ரெகனைஸ் பண்ணும். ரெகனைஸ் பண்ண உங்கள் இங்கிலீஷ் ஸ்பீச்சை ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டெக்ஸ்ட்லையும் அண்ட் வாய்ஸ்லையும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஹாய் டு எவ்ரி ஒன். வணக்கம் அனைவருக்கும். I want to tell one thing. நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். Be safe and be at home. பாதுகாப்பாக இருக்க மற்றும் வீட்டில் இருக்க. And this is the thing we are going to have in this tutorial. You can enter into Google and then App Inventor. Go for your first link. Create apps. And there you have to log in with your Gmail account. And there you can enter into your MIT App Inventor. So my project la. So add new project. So idhila unga project name. So ipo நான் டிரான்ஸ்லேட்டர்னு கேரி பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்லேட்டர் நேம் வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆயிரும். திஸ் இஸ் யுவர் ஒர்க்கிங் பேஜ். இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனில் நான் TechFear tablet டிரான்ஸ்லேட்டருங்கிற டைட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்ட் கலர் இங்கே ஹரிஜானில் மட்டும் இங்கே சென்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு டூல் ஒரு லேபிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் டைட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபாண்ட் 22 போல்டு. உங்கள் டெக்ஸ்டில் நான் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் உங்களோட கலர் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட வித்து 250 பிக்சல் அண்ட் சேம் உங்கள் ஹைட்டு 250 பிக்சல். ஸோ இங்கே இமேஜ் லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃபைலில் போய்ட்டு அண்ட் தென் உங்கள் டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க.
இங்கே பட்டன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட லேபிள். நான் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ரிசீவ்னு வைக்க போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே ப்ளேஸ் ஆகணும். ஸோ அதனால் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ரிசீவ்டுங்கிற ஹெட்டிங் வச்சுட்டு, ஸோ போல்டு, உங்களோட ஃபாண்ட் வந்து 18 அண்ட் தென் கலர் ரெட். ஸோ கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் உங்களோட வேல்யூ இங்கே ரீச் ஆக போகுது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத ரிசீவ் பண்ணி அந்த இங்கிலீஷோட டெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கே ப்ளேஸ் ஆகும். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபாண்ட் 18 அண்ட் தென் ஹைட் 50 பிக்சல். ஸோ வித் ஃபுல் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹிண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் இப்போது இன்னொரு லேபிள், உங்களோட தமிழ், நீங்கள் இங்கிலீஷில் பேசுனதை உங்களுக்கு தமிழில் கன்வெர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வியூ பண்ணுறதுக்காக. ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டில் நான் தமிழ் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டட்னு கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஃபாண்ட் போல்டு, ஸோ உங்களோட ஃபாண்ட் போல்டு அண்ட் தென் உங்களோட ஹைட்டு, சாரி உங்களோட ஃபாண்ட் 18 அண்ட் தென் டெக்ஸ்ட் கலர் ரெட். ஸோ கீழே உங்களோட தமிழ் டெக்ஸ்ட்டை எனக்கு வியூ பண்ணுறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட் 18, உங்களோட ஹைட்டு 50 பிக்சல் அண்ட் தென் உங்களோட வித்து ஃபுல் பேரண்ட். ஸோ இங்கே உங்களுக்கு உங்கள் ஒர்க்கிங் ஸ்க்ரீனோட கீழே பண்ணாலும் உங்கள் மொபைலில் ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் தென் உங்கள் ஹிண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் திஸ் அவர் டிசைன். ஸோ இதுக்கடுத்து உங்களோட டூல்ஸு. ஸோ டூல்ஸ் ப்ளேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே ஸ்பீச் ரெகக்னைசர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளோட அந்த டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகி தான் உங்கள் ஸ்பீச்சை ரெகக்னைஸ் பண்ணும். அது வேண்டாம் அப்படிங்கிறக்கா நான் என்ன பண்ணுறேன்னா வெப்லேருந்து இருக்க எக்ஸ்டென்ஷன் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல். ஸோ இதான் உங்களோட ஸ்பீச் ரெகக்னைசரோட IAX ஃபைலு. ஸோ இது உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் டவுன்லோட் யுவர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இங்கே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் டூல், உங்கள் மீடியாவில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு அண்ட் தென் உங்களோட ஒய் அண்ட் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டு. ஸோ இந்த மூணையும் உங்களில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் பிளாக்ல என்ட்ரு ஆகிடலாம். ஸோ உங்கள் பிளாக்ல ஃபஸ்ட் திங் உங்களோட பட்டனோட கிளிக் ஈவெண்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இது நான் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பீச் ரெகக்னைசர் எனக்கு கால் ஆகணும். ஸோ உங்கள் ஸ்பீச் ரெகக்னைசரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கெட் டெக்ஸ்ட்டுங்கிற எடுத்து இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பேசுகிறீங்கிற அந்த டெக்ஸ்ட் அதை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணிவிட்டு எப்போ அது ரிசீவ் ஆகி முடியுதோ ஸோ ஆஃப்டர் கெட்டிங் டெக்ஸ்ட்டுங்கிறத எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஒய் அண்ட் எக்ஸ் டிரான்ஸ்லேட் எடுத்துகிட்டு இதில் லாங்குவேஜ் டு டிரான்ஸ்லேட்னு இருக்கும், அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு டிஏங்கிறத இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ டிஏ அப்படிங்கிறது தமிழுக்குரிய லாங்குவேஜ்க்குரிய. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அது உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் யூ கேன் ரெஃபர். ஸோ இப்போ நான் தமிழில் நான் இங்கே மாற்றணும்னா இங்கே டிஏன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதுலேருந்து உங்கள் ரிசல்ட் இங்கே கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ரிசல்ட் கிடச்சோ அந்த ரிசல்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் தமிழ் லாங்குவேஜை நம்ம இங்கே மாற்ற போகிறோம். ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த எனக்கு இங்கே ரிசீவ் பண்ண உங்கள் டெக்ஸ்ட்டை நான் டெக்ஸ்ட் ஒன்றில் நான் இங்கே இங்கே நான் வியூ பண்ணி காமிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் நீங்கள் பேசியிருக்கீங்கிறது உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் தெரியும். ஸோ இதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் கெட் பண்ணீங்களோ அதை இங்கே அட்டாச் பண்ணிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கிலீஷில் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றில் உங்களுக்கு இங்கே ரீச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட என் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ இதில் உங்களோட காட் டிரான்ஸ்லேட்டுன்னு இருக்கும். ஸோ எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த காட் டிரான்ஸ்லேட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று உங்களோட டெக்ஸ்ட் ஸ்பீச்சு உங்கள் நீங்கள் என்ன நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜ் என்ன செய்யும் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்பீச்சில் உங்களுக்கு கேரி ஆகணும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி உங்களோட செட்டு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜுங்கிறது இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன லாங்குவேஜ் அப்படின்னா எனக்கு தமிழ். ஸோ டிஏ. ஸோ அப்போ எனக்கு உங்கள் ரிசல்ட்டை எனக்கு வந்து தமிழில் நான் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த தமிழில் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு வாய்ஸை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் உங்களோட கால் டெக்ஸ்ட் ஸ்பீச்சுங்கிறத இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்ணீங்களோ அதுதான் இங்கே எடுத்து காமிக்கணும். ஸோ டிரான்ஸ்லேட் இங்கே ரிசல்ட் இங்கே எடுத்து இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தமிழ் எனக்கு என்ன கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் வரணும் உங்களுக்கு. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன டிரான்ஸ்லேட் வந்துச்சோ அதை இங்கே அட்டாச் பண்ணிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கிலீஷ் பேசின உங்கள் சென்டென்ஸை தமிழில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே ப்ளேஸ் ஆகிடும். அண்ட் திஸ் இஸ் யுவர் பிளாக். ஸோ இப்போ உங்கள் டிசைனில் போய்ட்டு இஃப் யூ வாண்ட் டு அட்டாச் சம் ஐகான் யூ கேன் அட்டாச். உங்கள் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐகான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானில் நீங்கள் ஏதாவது ஐக்கான் செட் பண்ணிக்கோங்க. இங்கே ஐக்கான் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்கள் அப்ளிகேஷன் இந்த ஐக்கானில் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்கள் எம்ஐடி ஆப்னு விட்டுற அப்படின்னா உங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு எம்ஐடி ஆப்னு விட்டுற ஐக்கான் தான் உங்களுக்கு செட் ஆகிருக்கும். நான் யூ கேன் ரன் அவர் அப்ளிகேஷன். ஸோ பில்ட்டில் போயிட்டு ப்ரொவைட் QR கோடும் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக QR கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோட் ரன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் கண்டிப்பாக உங்களோட எம்ஐடி ஆப்னோட கம்பெனியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதோட லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி யூ கேன் ரன் யுவர் அப்ளிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் APK ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் சேவ் APKன்னு. அது உங்களோட சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் APK டவுன்லோட் பண்ணி அதை உங்கள் மொபைலில் யூஸ்படியாக நீங்கள் காப்பி பண்ணிட்டு யூ கேன் இன்ஸ்டால் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் யூ கேன் ரன் யுவர் அப்ளிகேஷன். அண்ட் இதான் உங்களோட எம்ஐடி கம்பெனியன். இதில் போய் ஸ்கேன் QR கோடு கொடுத்த உடனே உங்கள் கோடு இங்கே ஸ்கேன் பண்ணும். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுமா கேட்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகி யூ கேன் இன்ஸ்டால் யுவர் அப்ளிகேஷன். And this application we have developed in this tutorial, translator. ஸோ ஓப்பன் பண்ணி உங்கள் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஸ்பீச் ரெகக்னைசர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த ரெகக்னைஸ் பண்ண உங்கள் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணும். உங்கள் டிரான்ஸ்லேட்டர் ஆப் நீங்கள் எந்த லாங்குவேஜ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணும். நம்ம டிஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் கன்வெர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணும். உங்கள் டெக்ஸ்ட் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெக்ஸ்ட்டை உங்கள் தமிழ் டெக்ஸ்ட்டை உங்கள் வாய்ஸை உங்களுக்கு ப்ளோ பண்ணும். என்ஜாய் யுவர் டே. உங்கள் நாள் மகிழுங்கள். தேங்க்யூ. நன்றி. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தமிழில் ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இதை இப்போ உங்களுக்கு காப்பி பண்ணிவிட்டு இதை உங்களோட ப்ரௌசர் நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஆல் கேன் பி டன் வித் திஸ் tutorial. And this is a concept how to develop an application for language translator. ஸோ இப்போ இதில் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் எத்தனை லாங்குவேஜ்னா கேரி பண்ணிக்கலாம். And go for it and develop your own application. In the next tablet, we are going to develop an Android application for attendance maintenance. ஸோ இப்போ ஆன்லைனில் ஏகப்பட்ட கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது அவங்க அட்டெண்டன்ஸ் கேரி பண்ணுறது எப்படி, அந்த அட்டெண்டன்ஸ் எப்படி நம்ம வாட்ஸ்அப் மூலம் நம்ம சென்ட் பண்ணலாம், தட்ஸ் திங் we are going to have in a next tutorial.
Share this tablet to all your friends and definitely you can get a lot of knowledge towards Android. Go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe soon. I meet in the next tablet and it's bye from my tech friend. Thank you.